அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசிஎஃப், அதாவது இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய ஜாப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெகுலர் பேசிஸான ஜாப் தான். உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னையில் தான் இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பொறுத்த வரைக்கும் 11/11/2024 10/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://bb.icf.gov.in அப்படின்றது தான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான ரெக்யூர்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 போஸ்ட்டும், லெவல் 2க்கு 8 போஸ்ட்டும், லெவல் 5க்கு 2 போஸ்ட்டும், டோட்டலாக 25 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேமை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் வந்து மேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கபடி வந்து உமனுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான பொசிஷனுமே கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லெவல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கெட் பால் வந்து உமனுக்கு, கபடி வந்து மேலுக்கு, வாலிபால் வந்து மேலுக்கு, வாலிபால் உமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லெவல் 2ல் 8 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பொசிஷனுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். லெவல் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா ஏத்லெட்டிக் வந்து உமனுக்கு கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட் வந்து மேலுக்கு வந்து இருக்குது. டோட்டலாக ஒட்டுமொத்தமாக இந்த இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வேகன்சி தான் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அண்டு அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கிளர்க் லெவல் 5 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனி டிகிரி ஏதாச்சும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கிளர்க் லெவல் 2, இதுக்கு நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக டெக்னீஷியன் கிரேட் 3 லெவல் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 10th ஈக்குவலான ஐடிஐ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கோர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்ததாக நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா ஐடிஐ அது ஈக்குவலான ஏதாவது நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்சிவிடி அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இரண்டாவதாக உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ்-சர்வீஸ்மேன் இந்த மாதிரியான விமன், பிடபிள்யூடி இருந்தீங்க நீங்கள் 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, மேஸ்ட்ரோ, ரூபே இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11/11/2024 10/12/2024 இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.